நேசிக்கிற நல்ல பிதாவை மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம். ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய். களித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்தியினில் சிறியவராம் எங்களிடம். சிறியவராம் எங்களிடம். சேருமையா எங்களோடு கூட பந்திதனில் சிறியவராம் எங்களோடு இருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தரைமட்டு தாழ்த்தி ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் டிவியில் நீங்கள் இந்த செய்தியை கேட்பீங்க, ஒருவேளை இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. நீங்கள் 7:45 இந்த செய்தி யூடியூப்புக்கு வரும். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 7 மணிக்கும் இந்த செய்தி அரை மணி நேரம் ஒளிபரப்பப்படும். 7:45 மணிக்கு யூடியூப்புக்கு அந்த செய்தி வந்துடும். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த செய்தியை கேட்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இது ஆண்டவருடைய கிருபையினால் அவருடைய வார்த்தை அவர் சொல்லி நான் சொல்லுகின்றேன். இன்னும் அவருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் என்று கேட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார், உங்களை வழி நடத்துவார். இந்த காண்கின்ற தேவன் ஜெபக்குழு என்ற இந்த செய்தியானது உங்களுக்கு கிராஸ் டிவியில் அறிமுகமாகிறது. இது எப்படி அப்படின்னா, ரட்சிப்புக்கு நேராகவும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராகவும் வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் கடந்து வரும். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கூட கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்முடைய செய்திகளை நாம் எப்பொழுதுமே பரலோக ராஜ்யத்துக்கு நேராகவும், இந்த உலகத்திலையும் சாத்தானால் உலகத்தால் நாம் மாமிசத்தால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற விலையேறப்பெற்ற ஆத்துமா தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தின் ஆதரவிலே பரலோக ராஜ்யத்தின் ஆதரவிலே செயல்பட வேண்டும் என்று இந்த செய்தியை தேவன் நமக்கு இதில் இருந்து வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதுதான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். இது ஒரு மார்க்கெட் தான், இது ஒரு சந்தை. இது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும் என்பதால் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இந்த செய்திகளையும் நீங்கள் கேட்கும்போது உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நேராக நடத்தப்படுகின்றீர்கள் என்று உண்மையாகவே நான் அறிவிக்கின்றேன். நாம் எதிலையும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்மை அவருக்கு நேராக நடத்தி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஏனென்றால் நிலையற்ற இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம்தான். நாம் பூமியை சுற்றி கொண்டு இருக்கிறது, நாமும் சுற்றி கொண்டு இருக்கின்றோம். இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்குள்ளாக நாம் அந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, வஞ்சித்தல்.
நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு ராஜா, அந்த ராஜாவை வஞ்சிக்கும்படி இன்னும் ஒரு ராஜா செயல்படுகிறான். அதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். நம்மையும் யாரும் வஞ்சித்து விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து விடக்கூடாது. உங்களுடைய கணவரை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய சொத்து சுகங்களை, உங்களுடைய ஆடு மாடுகளை, உடைய பொண்ணு வெள்ளிகளை களவு செய்திடக்கூடாது. அதை எடுத்துவிடக்கூடாது, வஞ்சித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை தேவன் நமக்கு தருகின்றார். அதனால் வஞ்சித்தல் என்ற தலைப்பிலே இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கிருபையாக தருகின்றார் இந்த அடிமை மூலம். 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 3வது வசனம். உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தாய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கவனிக்கணும் நல்லா. 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணான். அப்பொழுது 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தன. அவன் நகரத்துக்குள் பிரவேசித்து ஆகாபின் இடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவன் சொல்றான், இந்த பெனாதாத் என்கிற அந்த ராஜா, சீரியாவின் ராஜா, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தாய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான். எப்படி பாருங்க, உன்னுடையது தான், என்னுடையது உன்கிட்ட இருக்கு, அதை நீ எனக்கு கொடு அப்படி கேட்கல. உன்னுடைய வெள்ளி உன்னுடைய பொண்ணு எல்லாமே இனிமே எனக்கு தான். உன்னுடைய ஸ்திரீகள், உன்னுடைய பிள்ளைங்கள்லாம் வாலிபர்களில் சமத்தா டேலண்டாக இருக்கிறவங்க யாரோ அவங்களும் என்னுடையவர்கள் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இப்படி ஒரு ராஜா சொல்லி விடுகிறார், பெனாதாத் என்கிற சீரியாவின் ராஜா. அப்போ இந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டப்படும். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா 32 ராஜாக்களோடு வந்திருக்கிறான். அதனால் இவருக்கு பயமாக இருக்குல்ல. பயமாக இருக்கிறதுனால இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 4வது வசனம், இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் தான் என்று சொல்லி அனுப்பினான். இந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாரு? இவர் பயப்படுறாரு. ஏன்னா இவர் மட்டும்தானே இருக்காரு. அங்கு 32 ராஜாக்கள் இருக்காங்க, ரதங்களும் சேனைகளும் எல்லாம் வந்திருக்கு. உடனே இவர் பயப்படுறாரு. இஸ்ரவேலின் ராஜா சூழ்நிலையை பார்க்காரு. 32 ராஜாக்கள் கிரீடம் வைத்தவர்களாய் அந்த ராஜ உடையில அந்த ரதங்களிலே இறங்கி இருக்கும்போது இந்த ஒரு ராஜாவால் என்ன செய்ய முடியும்? அதனால இவர் சரி எடுத்துக்கோ அப்படின்றார். அவன் என்னெல்லாம் கேட்குறான்? உன்னுடைய பொண்ணு, உன்னுடைய வெள்ளி, உன்னுடைய ஸ்திரீகள், உன்னுடைய குமாரரில் யார் டேலண்டாக இருக்காங்களோ, திறமசாலியாக இருக்காங்களோ அவங்கள நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா பயந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. 4வது வசனத்தில் பார்க்குறோம். 5வது வசனம், அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேன். திருப்பியும் சொல்லி விடுறான். மறுபடியும் சொல்கிறான், உன் பொண்ணு என்னுடையது, உன்னுடைய வெள்ளி என்னுடையது, சரியா, உன்னுடைய ஸ்திரீகள், உன்னுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் நீ எனக்கு என்ன செய்திடணும், தந்திரணும் அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன அப்படின்னா, எதெல்லாம் விலையேற பெற்றதோ ஸ்திரீகளை கேட்குறான். ராஜ அரண்மனையில் எவ்வளோ பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க, அந்த ஸ்திரீகளை கேட்கின்றான். அரண்மனையில் எவ்வளவு வெள்ளி இருக்கும், எவ்வளவு தங்கமும் பொண்ணும் இருக்கும், அதையெல்லாம் கேட்கின்றான். பெஸ்ட்டு, எதெல்லாம் பெஸ்ட்டோ, எதெல்லாம் நல்லதோ, எதெல்லாம் விலையேற பெற்றதோ அதையெல்லாம் இந்த பெனாதாத்து கேட்கின்றான். அதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். 6வது வசனம், ஆனாலும் நாளைய நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகளை எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொன்னார்கள். இது கடுமையான வசனம்லாம். நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் யூடியூப்பில் கேட்டாலும் அதை நிப்பாட்டிக்கிட்டு இந்த 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா என்ன சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாட்ட நாளைக்கு நேரத்தில், இன்றைக்கி சொல்லி அனுப்பியாச்சா, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னிடத்தில் அனுப்ப அவங்க என்ன செய்வாங்க, உன் வீட்டையும் உன் ஊழியக்காரர் வீட்டையும் என்ன செய்வாங்க, வீடுகளையும் சோதித்து
உன் கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ, பெஸ்ட்டாக இருக்கோ, அதெல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொல்லி அனுப்புகிறார். அருமையானவர்களே, அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு நிஜமாக நடந்த சரித்திரம், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு சம்பவம். இப்படி தான் இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு ஏதோ, எது நல்லதோ, நம்ம கண்ணுக்கு எது பிரியமானதோ அதை அவன் தொடுவதற்கு வருகின்றான், அதை அவன் எடுப்பதற்கு வருகின்றான், அதற்கு அவன் ட்ரை பண்ணுகின்றான், அதை அவன் முயற்சி செய்கின்றான். நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். உங்களுக்குள்ள விலையேற பெற்ற உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய மகிமையின் காரியங்கள், அதெல்லாம் அவன் எடுக்க மாட்டான். நீங்கள் தேவனோடு உறவாடக்கூடிய அந்த இன்பமான வாழ்க்கையை அந்த பிசாசு எடுக்க வேண்டும் நினைப்பான். இப்போ நமக்கு எது பிடிக்கும்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும், அவரோடு பேசி கொண்டு இருக்க வேண்டும், வேதத்தை மனப்பூர்வமாக எப்பொழுது நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்கலாம். இதை செய்ய விடாதபடிக்கு அவன் நம்முடைய கண்களை மங்கலாக்குவான், நம்முடைய சரீரத்திலே சோர்வை கொண்டு வருவான், குடும்பத்துக்குள்ளே சண்டையை கொண்டு வருவான், வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஆக்குவான். பைபிள் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை, ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அந்த பெஸ்ட்டை இந்த பிசாசு எடுக்கும்படியாய் அவன் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடுவிலே வருகின்றான், ஊடால அவன் வருகிறான். நாம் அதையெல்லாம் கொடுக்கக்கூடாது. நமக்குள்ள பொண்ணு வெள்ளி எதை குறிக்கு? விசுவாசத்தை குறிக்கிறது. நமக்குள்ள தேவன் நமக்கு தந்த அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியாது. இந்த விசுவாசத்தை, நமக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்து கூடையாக நமக்குள்ளே இருக்கலாம், கண்டனராக இருக்கலாம். வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையும் சந்திப்பதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வாலிப பிள்ளை ஆனாலும் சரி, திருமணம் ஆனவங்கள் ஆனாலும் சரி, பெரிய தொழில் செய்கிறவங்க ஆனாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க. ஆலயம் நிரம்பி வழிகிறது, சபைகள் நிரம்பி வழிகிறது, பாட்டுகள் பாடப்படுகின்றன, புதிய பாடல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. காரணம், உங்ககிட்ட இருக்கிற அந்த விசுவாசமாகிய பொன்னை நீங்கள் சாத்தானுக்கு கொடுக்கவில்லை. அவன் நான் எடுத்துக்கொள்வேன் என்கிறான். கப்பல் சரியா சொல்கிறான், எல்லாம் நான் எடுத்துக்கிடுவேன், உன் இஸ்திரி எடுத்துக்கிடுவேன், உன் சொத்தெல்லாம் எடுப்பேன், உன் பிள்ளையை எடுப்பேன் அப்படின்னு வரும்பொழுது நாம் அவனை எதிர்கொள்ள வேண்டும். நாம் அவனை எதிர்கொண்டு நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமானதோ அதெல்லாம் நான் எடுத்துக்கொடுவேன் அப்படின்னு அந்த பெனதாத்து சீரியாவின் ராஜா சொல்கிறான். அப்போ இந்த ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு நம்மகிட்ட சாத்தான் போராடுகிறான், வியாதியை கொடுக்கிறான், வீட்டுக்குள்ளே சண்டை யுத்தம் பண்ணுகிறான், பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான், சமாதானத்தை எடுக்கின்றான். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை கணவன் குடும்பத்துக்குள்ளே, பெற்றோர் குடும்பத்துக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே, ஏன்னா நம்முடைய நண்பர்களுக்குள்ளே, நம்முடைய சபைகளுக்குள்ளே, நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற சமாதானம் என்னும் அந்த தங்கத்தை, அந்த பொன்னை, அந்த வெள்ளியை, அந்த காரியத்தை சாத்தான் எடுத்து போட பலவிதமான ஆட்களை அனுப்புகிறான், பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறான், குடும்பத்தை நாசமாக்க பார்க்கின்றான், குடும்பத்தை பிரிக்க பார்க்கின்றான், கூட்ட கலைக்க பார்க்கின்றான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு கூடு கலைஞ்சிடக்கூடாதுப்பா. காக்கா கூட்டை கலைக்க கூடாது தெரியுமா? அது தன்னுடைய முட்டையிட்ட உடனே அது அப்படியே படுத்து கிடந்து அந்த முட்டையை அடகாத்து அது குஞ்சு பொறிக்க வரைக்கும் கிடக்கும். ஊர்களிலே மரங்களிலே அது எப்படி அது கூடு கட்டும் தெரியுமா? எங்கேனாலும் சரி, எந்த ஓலையினாலும் சரி, எந்த முள்ளனாலும் சரி, பிச்சு எடுத்து அழகான ஒரு கூடை கட்டி பஞ்சு போல் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தன்னுடைய முட்டைகளை இட்டு இந்த குஞ்சுகளை அது பராமரிக்கும். அப்படிப்பட்டதை யாராவது கல்லால் எரிஞ்சு கலைக்கும்போது ஒரு காக்கா இல்லை, ஆயிரமான காக்கைகள் வந்து அங்கே கத்தும் கதரும். அப்படி போல் நம்முடைய கூட்டை கலைக்க சாத்தான் வருவான், விசுவாசத்தை குலைக்க வருவான், சமாதானத்தை கெடுக்க வருவான், குடும்பத்தை குலைக்க வருவான். நாம் தான் அலர்ட்டாகி இருக்க வேண்டும். நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லக்கூடாது. நான் தரமாட்டேன், என் குடும்பத்தில் ஒரு நபரையும் தரமாட்டேன், என் குடும்பத்தில் ஒரு பொண்ணையும் தரமாட்டேன், ஒரு வெள்ளியையும் தரமாட்டேன், ஸ்திரீகளையும் தரமாட்டேன், குமாரரையும் தரமாட்டேன், டேலண்டாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை தரமாட்டேன், தரமாட்டேன்,
தரமாட்டேன். என் குடும்பம் தேவன் தந்தது, என் மனைவி தேவன் தந்தது, என் கணவன் தேவன் தந்தது, என் பிள்ளைகள் தேவன் தந்தது, என் மருமக்கள் தேவன் தந்தது, என் பேரம்பேத்தி தேவன் தந்தது, எங்கள் வீட்டில் நிற்கிற கார் என் தேவன் தந்தது, எங்கள் வீட்டில் நிற்கிற எல்லா டூ வீலரு என் தேவன் தந்தது, எங்கள் வீட்டில் இருக்கிற லாரி, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய குடோன், பெரிய பிஸ்னஸ், பெரிய கம்பெனி, பெரிய கடைகள் எல்லாமே என் தேவன் எனக்கு தந்தது. எனக்கு வேலைக்காரன் வேலைக்காரி என் தேவன் தந்தது. எனக்கு இருக்கிற ஆபீஸ் என் தேவன் தந்தது. எனக்கு கிடைச்சிருக்கிற கான்ட்ராக்ட், எனக்கு வந்திருக்கிற எல்லா புக்கிங், எல்லா எங்களுடைய மிஷின்கள் எல்லாமே என் தேவன் எனக்கு தந்தது. எதையுமே நான் உனக்கு தரமாட்டேன், எதையுமே உனக்கு தரமாட்டேன் என்று சாத்தானிடம் சவால் விட வேண்டும், சவால் விட வேண்டும். குடும்பத்துக்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீதான் குற்றவாளி என்றோ இவங்க தான் குற்றவாளி என்றோ தீர்க்காதிருங்கள். எல்லாமே இந்த பிசாசு, இந்த மாமிசம், இந்த உலகம்தான் இந்த காக்கா கூட கலைக்கிறதுக்கு வருகிறது போல நம்முடைய குடும்பங்களை கலைக்க வருவான். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். பெனாதாத்து போன்ற ராஜாக்கள் வந்து நம்மை அழிக்க பார்ப்பார்கள், கூட்டை கலைக்க பார்ப்பார்கள். விடக்கூடாது. அடுத்த வசனம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 20 அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லை என்றான். இவன் தன்னுடைய இஸ்ரவேலுடைய எல்லா மூப்பரை கூப்பிடுறான், கமிட்டியை கூப்பிடுறான். இஸ்ரவேலின் ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, இவன் எனக்கு பொல்லாப்பு செய்ய தேடுறான். என் குமாரரை கேட்கான், என் ஸ்திரீகளை கேட்கான், என் பொண்ணை கேட்கான், என் வெள்ளியை கேட்கான். இப்படிலாம் ஆள் அனுப்புனான். நான் சரி தாரேன்னு தானே சொன்னேன். ஆனாலும் மீண்டும் மீண்டுமாக நீ இதை என்கிட்ட அதை கேட்டுக்கிட்டே இருக்கான், நான் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கவில்லைன்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுல்ல. நான் தரவே மாட்டேன், தர மாட்டேன், யுத்தத்துக்கு வா. நம்ம இன்றைக்கு அப்படி தான் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நாம் நிற்க வேண்டும். நமக்கு உதவி செய்ய இயேசுப்பா இருக்காங்க, பரிந்து பேச இயேசு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ண, நமக்கு கொடியேற்ற அவர் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பவும் ரெடியா இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், அவன் ஏறி வருவான், கர்த்தர் கொடி ஏற்றுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் லேசானவர் கிடையாது, லேசானவர் கிடையாது. சும்மா சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சும்மா இந்த வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பரிசுத்தமாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தை எப்பவும் கெட்டி பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் கடந்த நாளில் 2-3 நாளைக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் சரி கீழே விழுந்துட்டாங்க. இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, இங்கே காலில் அடிச்சிட்டு, அங்கே காலில் அடிச்சிட்டு, இங்கே கையில் அடிச்சிட்டு, இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, இதே ஒரு பேச்சு தான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. போக்கில் வரத்தில் அநேக ஆக்சிடெண்ட்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் எப்பொழுதும் தேவ சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும், அவரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் வாகனத்தில் போகும்போது கர்த்தருடைய பாடல்களை பாடிக்கொண்டு போங்க, ஜெபித்து கொண்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் நடத்துவார். சொல்கிறான், நான் மறுக்கவில்லையே. 8வது வசனம். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம். இஸ்ரவேலின் மூப்பர் கமிட்டியெல்லாம் வந்தாச்சு. ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க, சம்மதிக்காதீங்க, வேண்டாம், கொடுக்கவே முடியாதுன்னு நீங்கள் தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மதிக்கவும் வேண்டாம், அவனுக்கு கொடுக்கவும் வேண்டாம், காதே கொடுக்காத அப்படின்னு சொல்கிறார். இந்த கமிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க, காதே கொடுக்காத அப்படின்ட்டு. அதுக்கு அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 9வது வசனம். 1 ராஜாக்கள் 20:9. அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விஷயம் உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். இப்போ என்ன கேட்டான் அப்படின்னா, ஸ்திரீகளை கேட்குறான். 2வது என்ன கேட்டான் அப்படின்னா, உன் கண்ணுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ, உன் கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமானதாக இருக்க, உன்னுடைய நாட்டில், உன்னுடைய வீட்டில், உன் ஊழியக்காரங்க வீட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ உனக்கு அவருக்கு ராஜாவுக்கு யார் மனைவி பெஸ்ட்டு, அவரோட பிள்ளைங்க பெஸ்ட்டு,
அவர் வைத்திருக்கிற குமாரர் பெஸ்ட்டு, இன்னும் அவருடைய தங்கம், அவங்களுடைய வீடு வாசல்கள், அரண்மனைகள், கிரீடங்கள் அவருக்கு பெஸ்ட்டு. அதெல்லாம் நான் வந்து எடுப்பேன்னு நீ சொன்னது, நீ அப்படி சொன்ன, சரி தாரேன்னு. ஆனால் நீ என்னுடைய பெஸ்ட்டெல்லாம் நீ கேட்க பற்றியா, அதனால் அவனுக்கு தர முடியாது. இன்றைக்கி அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பெஸ்ட்டை தான் எடுக்க பார்ப்பான். பெஸ்ட்டுக்கு தான் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவன் ஸ்திரீகளை கேட்குறான், நான் தரமாட்டேன். வாலிபர்களை கேட்குறான், தரமாட்டேன். டேலண்ட்டை கேட்குறான், தரமாட்டேன். என் பிள்ளை நல்லா படிக்கும், என் பிள்ளை நல்லா தொழில் செய்யும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும், என் கணவன் நல்லா இருப்பார், என் மனைவி நல்லா இருப்பார், என் குடும்ப தீர்க்காயசோடு இருக்கும், நாங்கள் சமாதானமாக இருப்போம், நாங்கள் கூடி வாழுவோம் என்று நாம் அறிக்கை செய்து இந்த சாத்தானுக்கு எதையும் கொடுக்கவே கூடாது. தர மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். நான் முன்னால் இப்படி சொன்னேன், சரிதான். ஆனால் இவன் என்னுடைய பெஸ்ட்டெல்லாம் கேட்குறான், முக்கியமானது இம்பார்ட்டன்ட் ஏதோ அதை கேட்குறான். நான் தரமாட்டேன். அப்பொழுது 10வது வசனம், அப்பொழுது பெனாதாத் அவனிடம் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான், இவன் எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லியாச்சு மூப்பர்களை வச்சு. அதனால் அந்த பெனாதாத் ராஜா சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களா? என்ன சொல்கிறான், எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடி சமாரியாவின் மண்ணை ஒரு பிடியாவது அள்ளி கொண்டு நாங்கள் பெய்ருவோம். அப்படி இந்த நாட்டில் உள்ள மண்ணை நாங்கள் அள்ளிக்கிட்டு பையாச்சுன்னா இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஏராளமான ஜனங்கள், இராணுவ வீரர்கள், 32 ராஜாக்கள்னால் எவ்வளவு குதிரை வீரர்கள் எல்லாரும் எவ்வளவு இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து என்ன ஒரு கைப்பிடி மண்ணை நாங்கள் அள்ளி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் எடுக்கலைன்னா எங்கள் கடவுள் எங்களுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க, அதுக்கு சரியாக அதை அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். நான் உன் நாட்டில் உள்ள அந்த சமாரியா நாட்டில் உள்ள மண்ணை என்னோட வந்த 32 ராஜாக்களும் எங்களோடு வந்த குதிரை வீரர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கைப்பிடி மண்ணை நாங்கள் கொண்டு போயிடுவோம். உன் தேசத்து மண்ணை நாங்கள் கொண்டு போனால் இந்த சமாரியா எங்களுக்கு சொந்தம் என்று அவன் சொல்ல சொன்னான். ஒரு கைப்பிடி மண்ணு கூட கொடுக்கக்கூடாது அருமையானவர்களே, ஒரு கைப்பிடி மண்ணு கூட கொடுக்கக்கூடாது. எனக்கு தேவன் தந்தது எனக்கு தான் தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம் எனக்குத்தான் என்று சொல்ல வேண்டும். 11 வசனம், அதுக்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். இது என்ன அப்படின்னா ட்ராமா காட்டுறானாமா. இந்த பெனாதாத் ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆயுதம் உடுத்திருக்கான், ஆனால் கீழே உறிஞ்சி போடுறதும் போல செய்கிறானாமா. நீ ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஆனால் நான் அதை கலத்தி போடுற மாதிரி செய்கிறான். ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று இஸ்ரவேலின் ராஜா சொல்லி விடுறார். 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12 பெனாதாத்தும் மற்ற ராஜாக்கள் கூடாரங்களிலே குடித்து கொண்டு இருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேலே சண்டை செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். இப்போ இவன் தரவே மாட்டாங்க என்ன, அதனால் ஒரு கைப்பிடி மண்ணையாவது நாங்கள் அள்ளிட்டு போவோம்னு சொல்கிறான், அதையும் தரமாட்டேன்னு சொல்கிறான். அதனால் என்ன சொல்கிறார் இவர், நம்ம சண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதில் நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 20-26. மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண ஆப்பெக்குக்கு வந்தான். 27 இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. இப்போ என்ன செய்துட்டாங்க, யுத்தத்துக்கு வந்தாச்சு. எல்லாருமே யுத்தத்துக்கு வந்து சீரியரால் தேசம் பள்ளத்தாக்கு நிறைந்து இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவை தேவன் கைவிடவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவன் கடைசியில் அவன் தோற்று போயிடுவான்.
அவனால் ஜெயிக்க முடியாது. நாம் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு தந்த பெஸ்ட்டு எதையும் நான் இழக்க மாட்டேன். நான் சாத்தானை எதிர்த்து நிற்பேன், இந்த உலகத்தை எதிர்த்து நிற்பேன், இந்த மாம்சத்தை நான் எதிர்த்து நிற்பேன். எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். என் தேவன் என்னுடையவர். எனக்கு தேவன் தந்தது எனக்கு தான். ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கீங்களா, அது திரும்ப வரும். நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ அதெல்லாம் மீண்டுமாக தேவன் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், நல்ல ஜெப வாழ்க்கையில் இருங்க. தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபந்தான் உங்களுக்கு ஜெயம் தரும். வேறு யாராலையும் தர முடியாது. எந்த மனித ஆலோசனையும் ஒன்றுமே நடக்காது. ஜெபம் பண்ணுங்க. அதிக நேரம் வேதம் வாசிங்க. இரவும் பகலும் வாசிக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுக்க அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். ஜெபமே ஜெயம். ஊக்கத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம், கண்ணீர் சிந்தி ஜெபிப்போம். என் பிள்ளை வாழ்க்கையில் ஜெயம் வேணும் ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கை வெற்றியாக இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நிம்மதியை தாங்க ஆண்டவரே, எங்களுடைய இழந்து போன செல்வங்களை எங்களுக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே. நாங்கள் உடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆண்டவரே, இது எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆராதனைக்குரிய எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். மகிமேன் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனேமே நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களுக்கு என்று ஆண்டவரே நீங்கள் தந்த எல்லாவற்றுக்கும் நன்றிப்பா, ஸ்தோத்திரப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலே செய்தி கேட்குற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. கையிடும் வேலையில் ஆசீர்வாதம், காலங்களில் நீரம்பிடும் தானியமும், காலங்களில் நீரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. நல்ல தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வார்த்தைங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த உலகமோ, இந்த பிசாசோ, இந்த மாமிசமோ எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் இந்த உலக பிரகாரமான செல்வங்களையும் சாத்தான் திருடி கொண்டு போய்விடாதபடிக்கு எங்களை காப்பாற்றுங்கப்பா. நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்மை நெருங்கி சேர இன்னும் அதிகமாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை. பாவ மன்னிப்பை கொடும், எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குற்றம் குறைகளை மன்னித்து பெஸ்ட்டான நீர் எங்களுக்கு தந்ததெல்லாம் நாங்கள் உம்மைக்கே அர்ப்பணித்து உம்மோடு வாழ உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.